எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. ரெட்ஃபோர்ட் தளத்தை அருமையாக உருவாக்கி தொடர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக நடத்தி செல்கிற நண்பர்களுக்கும், இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக மிகச்சிறப்பாக பணியாற்றுகிற திருமிகு சேவா அவர்களுக்கும், இணைந்திருக்கிற இனிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான புத்தகம். இது ஒவ்வொருவரும் இதை அறிந்து பயன்படுத்தி மேன்மையடைய வழிவகுக்கிற புத்தகம். இதனுடைய பேர் வாட் டு யூ சே வென் யூ டாக் டு யுவர் செல்ஃப். வாட் டு யூ சே வென் யூ டாக் டு யுவர் செல்ஃப். இதை எழுதினது ஷாட் ஹெம்ஸ்டெட்டர் அப்படின்னு ஒரு ஆங்கில நூலாசிரியர் எழுதியிருக்கார். ஷாட் ஹெம்ஸ்டெட்டர் உளவியலாளர் அவர். இது இணையத்தில் கிடைக்குது. நான் இந்த நூலை முதல்ல ஒரு பாட்காஸ்டில் கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த நூலை பற்றி தேடினேன். எனக்கு அது பிடித்திருந்தது, அதனால் நூலை பற்றி தேடினேன். ஒரு குரல் வழியாக ஒரு 1.5 மணி நேரம், ஒரு மணி நேரம் 10 நிமிடம் பேசுகிற ஒரு குரல் வழியில் முழுவதும் கேட்டேன். அதில் முதல் 30 நிமிடங்கள் ஒரு ஆழ்மனம் அப்படியெல்லாம் மர்ஃபியுடைய புத்தகங்களாக உங்களுக்கு தெரியும். அந்த புத்தகங்களை வச்சு பேசியிருக்கார். எனக்கு அதில் அவ்வளவு பிடித்தமில்லை. ஆனால் அடுத்த 30 நிமிடத்தில் மிகச்சிறப்பாக நமக்குள்ளே நிகழ்கிற இந்த விஷயங்களை பற்றி ரொம்ப நல்லா அது இருக்கு. அதாவது நாம் பேசிகிட்டே இருக்கோம். யாரோட பேசுகிறோம்? அதாவது இந்த இந்த நம்ம நமக்குள்ளேயே பேசிக்கொண்டே தான் இருக்கோங்கிறாங்க. என்ன பேசுகிறோம்? அப்படி பேசுகிற போது என்ன அது ப்ரோக்ராம் ஆகிருக்கு, அந்த ப்ரோக்ராமிங்கை எப்படி மாற்றணும், அப்படியெல்லாம் இந்த நூல் பல விஷயங்களை பேசுது. நமக்கு தெரிஞ்சது தான். பல இடங்களில் பலருடைய வாயிலிருந்து பல சொற்களாக இதை நம்ம கேட்டிருக்கோம். சில பேர் ஆழ்மனம்ங்கிறாங்க, சில பேர் பிரபஞ்சம்ங்கிறாங்க, பிரபஞ்சம் அழித்திருக்கிறதுங்கிறாங்க, சில பேர் ஆத்மாங்கிறாங்க. பல விஷயம் சொல்கிறோம். யார்கிட்ட பேசுகிறோம்? செல்ஃப் டாக். என்ன பேசுகிறோம்? ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50,000 70,000 முறை பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி பேசுகிறோமா? என்ன பேசுகிறோம்? யார்கிட்ட யார் பேசுகிறோன்னா, நாம் நம்மிடம் பேசுவதுனா என்ன பேசணும் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இணைந்திருக்கிறவங்க, நாம் நம்மிடம் பேசுவது, நாம் நமக்கு சொல்வது அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? யாராவது கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்களேன். நாம் நம்மிடம் பேசுவது சொல்லுங்களேன். நம்மளை பற்றி, நம்முடைய எதிர்காலத்தை பற்றி, நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை பற்றி, இது போன்ற பல விஷயங்கள் நமக்கு என்ன வருகிறது, நாம் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், நாம் நம்மை பற்றி என்ன நினைக்கிறோம், அருமை சார் என்பதை பற்றி நம்ம எப்பயுமே பேசுறது. நம்முடைய பயங்கள், கோபங்கள் எல்லாமே அந்த நம்முடைய சுய பேச்சில் இருக்கும். அருமை அருமை. வேற யாராவது சொல்றீங்களா? அதாவது பேசுறதுனா 2 பேர் இருக்கணும்ல. நாம் நம்மிடம் பேசுவது. அருமையான கருத்தை சொன்னீங்க. என்னென்னலாம் பேசுகிறோம்னு சொல்லிங்க. நம்மளோட கவலைகள், எதிர்பார்ப்புகள்
இது என்ன நம்மகிட்ட பேசுகிறது, நான் நினச்சி பார்த்தது தான் இப்போ சேர்த்து சொல்கிறேன். அதாவது நம்மன்னா யார்? நம்மன்னா யாருன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்களேன். நாம்னு நினைக்கிறது யார்? என்ன? நான் அப்படிங்கிறது என்ன? நானே தான். செல்ஃப்னா என்னன்னு தான் நினைக்கிறேன். இது பெரிய கேள்வி தான். இது ரொம்ப நாளாக எல்லாரும் தேடுறாங்க. நான்னா என்னன்னு தேடுறாங்க. அது நான்னா என்னன்னு நம்ம யோசிச்சா என்னன்னு நினைக்கிறீங்க? செங்கோபால் இருந்திருக்காங்க. நான் என்னிடம் பேசுகிறேன் அப்படிங்கிறது தான் இது. நம்மகிட்ட என்ன பேசுகிறோங்கிறது குணா சார் ரொம்ப அழகாக சொன்னார். கற்றதும் பெற்றதும் அறிந்ததும் என்ன நான் எங்கிட்ட பேசுகிறேன்னா என்ன பொருள்னு நினைக்கிறோம்னு கேட்குறேன். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல பார்க்குறீங்களா? உடலும் மனமும் அப்படியா? வேற ஏதாவது சொல்ல முடியுமா? வேற யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். நான் அடுத்தது போறேன். இப்ப ட்ரெயினை பிடிக்க போறோம்னா நமக்குள்ளே நம்ம சொல்லிட்டோம் சார், நம்ம சீக்கிரமா கிளம்பணும், ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நம்மளே எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஃபீட்பேக் நமக்கு நாமே நிறைய வாட்டி கொடுத்துட்டே இருக்கோம். இந்த ஒரு கலர் சட்டை போட்டேன்னா இது ஒருவேளை பிடிக்காம இருக்கும், நான் வேற கலர் சட்டை போட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அருமை அருமை. இது யாரு சொல்றது தெரியல, அதனால கேட்டேன். பிரசாந்த். வெரி குட் வெரி குட். நான் 2 பேர் இல்லையேன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது நான் பல காலம் யோசித்து பார்க்குறது, நான் எனக்கு சொல்கிறதுனா என்ன? 2 விஷயந்தான் இருக்குது. ஒன்று நமது மூளை, அதை ஹார்ட்வேர்னு வச்சுக்கலாம். அதிலிருந்து வெளிப்படுவது எவ்வளவோ விதமாக வெளிப்படுது. அதை சித்தி புத்தியம் அறிவு எப்படியெல்லாம் வச்சுக்கலாம். அதாவது அந்த மூளையினுடைய வெளிப்பாடு இதெல்லாம் சாஃப்ட்வேர் மாதிரின்னு வச்சுக்கலாம். இது 2 அந்த மூளை, அதிலிருந்து வருகிற வெளிப்பாடுகள் நினைவுகள் தான் நினைக்கிறேன். நான் நினைவுகளுடைய தொகுப்பு தான். நமக்கு நினைவு வந்துக்கிட்டே இருக்கு, எண்ணங்கள் பிறந்துக்கிட்டே இருக்கு, எண்ணில்லாத எண்ணங்கள் அப்படியே உருவாகிக்கிட்டே இருக்கு. உருவாகிற இடம் அது என்னவாகவும் இருக்கலாம். அதாவது மூளையாக இருக்கலாம், அது ஆழ்மனம்ங்கிறாங்க சில பேர். ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் என்னென்னமோ ஆராய்ச்சி சொல்கிறாங்க. ஆழ்மனத்தில் என்ன நடக்குது யாருக்கு என்ன தெரியுது? அந்த ஆழ்மனத்தை நான் மாத்துறேன். இப்போ இந்த புத்தகம் என்னென்னா ப்ரோக்ராமிங் ரீப்ரோக்ராமிங் அந்த மாதிரி தான் இது மறுபடியும் அது பேச போகுது. இந்த மனம்ங்கிறது என்ன? நமது நினைவுகள், எண்ணங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு எண்ணம் முதல்ல தோன்ற எண்ணத்திட்ட மறு எண்ணம் பேசுது. முதல்ல வர்ற எண்ணங்களை நம்ம ஒழுங்குபடுத்துறது தான் நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறது. எண்ணங்களை மாற்றுவது தான் நான் ப்ரோக்ராமிங்னு நினைக்கிறேன். எண்ணங்கள் எழுந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அது ஒன்றன் பின் ஒன்றாக வந்தாலும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட், ஒரு செகண்டில் எத்தனையோ பகுதிகளில் 1 லட்சம் பகுதியா கோடி பகுதியிலேயே ஒரு இதில் அடுத்தது வந்துடுது, அடுத்த எண்ணம் வந்துடுது. முதல் எண்ணத்துக்கு மறு எண்ணம் சொல்லுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மகிட்ட பேசுறதுல என்ன? முதல்ல ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்துக்கு ரியாக்ஷனோ நீங்கள் என்ன சொல்ல ரெஸ்பான்ஸோ அது அடுத்த எண்ணம் கொடுக்குது. அதை மாற்றணும்னு சொல்லுது. ஒரு அழகான பூ இருக்குது, அந்த பூவை பார்க்குற போது இது அழகான பூன்னு முதல்ல தோணுது. அந்த பூவை பறிக்கணும்னு தோணுது. அந்த பூவை நான் எனதாக்கிக்கணும்னு நினைக்கிறேன். அதை என் தலையில் சூட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் அதை கடவுளுக்கு வச்சு விட்டணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் என்னமோ பண்ணோன்னா அதை வாசனை நுகரணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அந்த பூ அப்படியே இருந்தாலும் பரவாயில்லையே, அது கடவுளுக்கு போகட்டும்னு நினைக்கிறாரு. இது பூரா நினைவுகள், அடுத்தடுத்த நினைவுகள். பார்த்ததுக்கு பின்னாடி நமக்கு ஏற்படுகிற நினைவுகள், தொடர்ச்சியாக ஏற்படுகிற நினைவுகள் தான் நம்மன்னு நினைக்கிறேன்.
அந்த நினைவுகளில் அந்த சங்கிலியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விடுதலை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பைத்தியம் ஆயிடுறோம். அந்த சங்கிலி நினைவு சங்கிலி உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கோமாவுக்கு போயிடுறோம். இந்த நினைவு சங்கிலி, இந்த நினைவுகளின் தொகுப்பு தான் நம்மன்னு நினைக்கிறேன். இந்த நினைவுகளுக்கு ஒரு நினைவுக்கு அடுத்த ரியாக்ஷன் நினைவு எப்படி இருக்கணும்? நம்ம பேசிக்கிட்டே இருக்கோங்கிறோம். நமக்கு 50,000 முறையிலிருந்து 70,000 முறை வரை நம்ம பேசுகிறோம்னு சொல்கிறாங்க. நமக்கே தெரியுது. அப்போ பேசுகிறதெல்லாம் அது கண்டிஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டிஷன் ஆனால் அது நமக்கு என்ன ஆகுது? அது ஒரு பிஹேவியராக மாறுது. ஃபீலிங்கு அது என்ன ஆகுது? எண்ணம் ஃபீலிங்கிலேருந்து எண்ணம் புறப்பட்டு, அதாவது 5 புலன்களாலும் நம்ம அந்த ஃபீலிங்ஸ்னால் அதை வாங்கி அது எண்ணமாக மாறி, அந்த எண்ணம் அப்படியே அது வலுப்பட்டு அது ஒரு பிலீஃபாக மாறிடுதுங்கிறாங்க. அப்போ அந்த மறுபடி ஒரு எண்ணம் வருகிற போது, மறுபடி ஒன்றை பார்க்குற போது, அந்த பிலீஃப் சிஸ்டத்தில் நம்ம இதை கொண்டு போய் அதை ப்ராசஸ் பண்ணுறோம். அப்போ எண்ணங்கள் மாறுது. அந்த எண்ணங்கள் நம்ம பிலீஃப் சிஸ்டம் சின்னத்திலேருந்தே நீ இதை செய்யாத அதை செய்யாதேன்னு நம்மளை சொல்கிறாங்க. சின்ன பிள்ளை என்ன ஆகான்னு விளையாடுது, எதாவது இதில் இளங்கன்று பயமறியாதுன்னாங்க. அது ஓடுது ஆடுது. அதை நம்ம என்ன சொல்கிறாங்க, 2 வருஷம் நடக்க சொல்லி கொடுக்குறோமா முதல்ல, அப்புறம் ஓடாத நடக்காதேங்கிறோமா. பேச சொல்லி கொடுக்குறோமா, அப்புறம் பேசாத அப்படின்னு மறுபடியும் அதை கண்டிஷன் பண்ணுறோமா. அது கண்டிஷன் ஆயிடுது. அப்படியே ஒரு பையனை கேட்டாங்களா, அவன் பேர் என்னன்னு, அவன் டோன்ட் ஜான் நானா, அவன் பேர் டோன்ட் ஜான் நானா. அவனை எப்போ யூ டோன்ட் டூ தேட் அப்படியே சொல்லி அவனே என்ன அசீவ் பண்ணிக்கிறான், டோன்ட் ஜான் அசீவ் பண்ணிக்கிறான். அப்போ அதை செய்யாத இதை செய்யாத, நாம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது இந்த இவங்க 4 ஸ்டேஜஸ் வர்றாரு. 4 ஸ்டேஜ் அதை பிற்பாடு சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஆழ்மனத்தில் நம்ம போய் கொண்டு போய் இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த ஆழ்மனத்துல எல்லாம் அவ்வளவு இது இல்லை, அது என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதாவது மனம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நமது மூளையில் எத்தனையோ பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் முடிச்சுக்கள் அந்த இது இருக்குங்கிறாங்க, பாயிண்ட்ஸ். அந்த ஒவ்வொரு இதுலேயும் எத்தனையோ விவரங்கள் சேகரித்து வச்சு கொடுங்கிறாங்க. இப்போ நான் என்னுடைய பேச்சுக்கு அடிப்படையாக ஒரு செய்தியை சேர்த்துக்கிறேன். ஒரு அப்பா குடிச்சு அழிஞ்சானான். அவனுக்கு 2 பையன். மூத்த பையன் மிகச்சிறந்தவனாக வந்திருக்கான். 2வது பையன் அவன் குடிச்சே அழிஞ்சான். அவன் ஒரு தகப்பன் 2 பிள்ளைங்க, 2 பேரும் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஒருத்தன் என்ன பண்ணுறான், மிகச்சிறந்த அறிவாளியாக சமுதாயத்தில் மிகச்சிறந்த இடம் பதுக்கிறான். அடுத்தவன் அப்படியே அப்ப மாதிரியே அழிஞ்சு போகிறான். இதற்கு என்ன காரணம் சொல்கிறது? அப்பாவை பார்த்து 2வது பையன் அழிஞ்சாங்கிறாங்க. அதை பார்த்தே ட்ரிகர் ஆகி அது சின்னத்துலேருந்தே அதை பார்த்து இவனை அந்த வழிகளில் போய் அழிஞ்சான். மூத்த பையன் என்ன பண்ணுறான், அதை பார்த்து இந்த குடியால் அப்போ அழிஞ்சானே, நான் குடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறான். அப்போ இந்த மனித மனங்கள் அது வெளிப்படுது பாருங்க. அதை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எல்லாமே உள்மனத்தில் வருதா, அங்கே போச்சா இங்கே போச்சான்னு இல்லை. அப்போ இந்த கண்டிஷன் ஆகிறது படிக்கிறதில்ல, பேசுறதில்ல, நல்லாரை காண்பதும் நன்றி, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ இதுகளையெல்லாம் நம்ம கண்டிஷன் ஆகிறான், அதை வெளிப்படுத்துகிறான். அப்போ நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக்கிற போது அந்த எண்ணங்களை நம்ம ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம என்ன பேசுகிறோம்னா, எப்பவும் வெற்றி பெறதுக்கு பயன்படுத்தக்கூடாத ஒரு 10 சொற்றொடர்களை உங்களிடம் முதல்ல பேசுகிறேன். இப்போ இதுவரைக்கும் சொன்னது என்ன, மனதில் பேசுகிறோம், பேசிக்கிட்டே இருக்கான். மனசு நான் என்ன, எண்ணங்கள் தான்.
ஒரு எண்ணத்தில் இன்னொரு எண்ணம், அடுத்த எண்ணம் வருது. அடுத்த எண்ணம் முதல் எண்ணத்துக்கு ரெஸ்பான்ஸாவோ ரியாக்டாவோ ஒன்றை செய்யுது, ஒன்றை சொல்லுது. அப்போ இந்த மாதிரி பேசி அந்த இதுகளில் நம்ம ஒரு இதில் வலுப்பட்டு போகிறோம். அது ஒரு பிலீஃப் சிஸ்டமாக மாறிடுது நமக்கு. அந்த சிஸ்டத்தை மறுபடியும் நம்ம பேசி நம்மளே நமக்கு உள்ள மற்ற விஷயங்கள் படிக்கிறதாலேயோ கேட்கிறதாலேயோ அடுத்தவனை பார்க்கறதாலேயோ அதை திருப்பி பேசி அந்த எண்ணங்களை ஒழுங்குபடுத்தணும், செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது தான் நான் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை விஷயமாக பார்க்குறேன். இதில் 10 சொற்றொடர்களை நம்ம பயன்படுத்தவே கூடாது. அப்படின்னா எந்த சொற்றொடர்களை பயன்படுத்தலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 10 சொற்றொடர்களோட உங்களோட முதல்ல பகிர்ந்துக்கிறேன். முதல் இது என்னென்னா, எப்பவுமே இது ஏன் தப்பு இல்லை. முதல் வாக்கியம் என்ன? நம்மை எப்பவுமே நமக்குள்ளே பயன்படுத்தக்கூடாத சொற்றொடர்கள். இது என்னுடைய தவறல்ல. இட் இஸ் நாட் மை மிஸ்டேக். இது என்ன? அடுத்தவனை பிளேம் பண்ணுறது, எதுக்கெடுத்தாலும் அடுத்தவனை தள்ளுறது. விஷயத்தை தவறு என்றால் உடனே ஒத்துக்கின்றோனுங்கிறாங்க. அப்போது தான் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தவனுக்கு ஜட்ஜாக இருக்கோம், நமக்கு அட்வொகேட் ஆகிடுறோமா. நம்ம விட்டு தவறுகளை நம்ம ஒத்துக்கிறது இல்லை. முதல் விஷயம் ஐ டிட் ஏ மிஸ்டேக்குங்கிறத, ஐ அட்மிட் மை மிஸ்டேக்குங்கிறத நம்ம செய்கிறதில்ல. அதுக்கு பதிலாக இது என்னுடைய தவறல்ல, அதற்கு என்னென்ன காரணம் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்கிறோம். இதை ஏன் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான்? ஒன்று, ஈகோனால ஒத்துக்க மாட்டேங்கிறோமோ, அது தவறு இல்லைங்கிறாங்க. எட்ஜிங் குட் அவுட், எட்ஜிங் காட் அவுட்டுங்கிறாங்க. காடு பிடிக்காட்டி ஈகோ. இன்னொன்று, இது சரிதான்னு நான் நம்புகிறோம். சரி தவறுன்னு சொல்ல வேண்டியது காலம்தாங்கிறாங்க. சரி தவறுன்னு சொல்ல வேண்டியது யாரு? டைம் தான் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு முடிவு எடுக்கிறோம். முடிவுனா என்ன? ஜெனரேட்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் சூஸிங் த பெஸ்ட் அமாங் தம், இல்லையா? ஜெனரேட்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதிலிருந்து எது பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணுறோம். அந்த பெஸ்ட்டு தப்பாக இருக்குது. நமக்கு கிடைச்ச ஃபேக்ட்ஸை வச்சு தான் சொல்கிறோம். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட கதை இருக்கும். ஒரு ரயிலில் ஒரு தகப்பனும் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போகிற போது அந்த பிள்ளை கிடந்து அந்த பக்கம், அந்த பையன் சின்ன பையன், ஒரு 7-8 வருஷத்து பையன் கிடந்து குதிக்கிறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான். அவனை அவர் கண்ட்ரோலும் பண்ணலை, பார்த்துக்கிட்டு இருக்காரு. மகிழ்ச்சி அடைகிறது மாதிரி கூட இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப கோவப்படுறாங்க, இப்படி தொந்தரவு பண்ணுறானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இவனுக்கு இவ்வளவு நாளாக கண்ணு தெரியாமல் இருந்தது, இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும், இப்போ கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அவனை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அவன் ஏதோ ஒரு மகிழ்ச்சியில் குதிக்கிறாங்கிறாங்க. அப்போ முதல்ல அவனை பற்றி ஒரு அபிப்பிராயம் வந்து, இந்த பையன் இவ்வளவு சுட்டியாக இருக்கானே, குதிக்கிறானே, அப்போ அடக்க மாட்டேங்கிறானே நம்ம நினச்சோம். அடுத்தது ஒரு அனுதாபத்தோட, ஆகா பிள்ளைக்கு இப்போ தான் கண்ணு தெரியுது, ஒவ்வொன்றையும் வியந்து பார்க்கறதுன்னு நினச்சி மனம் மாறுது, இல்லையா? அப்போ சரி தப்பு, நம்ம முதல்ல கொடுத்த டிசிஷனை சரி தப்புன்னே நினச்சிட்டு இருக்கோம். அதனால் நிறைய நேரங்களில் என்ன சொல்கிறோம்? இப்போ தப்புன்னு சொல்லுங்களேன், அதோட ஒத்துக்கிட்டா. இப்போ காலில் நீட்டிட்டு பஸ்ஸில் உட்காந்தான், ஒருத்தன் மிதிச்சிட்டான், சாரி கேட்டான்னா அதோட முடிஞ்சிருச்சு. அவங்க ஏன் காலை உள்ளே வச்சுக்கப்படாதா அப்படின்னு கேட்டான்னா, இவன் உன் கண் எங்கே இருக்குது? புரடியில் இருக்குன்னு கேட்குறான். அப்போ சண்டை போயிட்டே இருக்கு. அதை அக்செப்ட் பண்ணால் உடனே முடிஞ்சிடுச்சு. அதை உண்மைங்கிறத அதை உதவுங்கிற போது. அப்போ எப்போவுமே நம்ம செயல்களெல்லாம் இது என்னுடைய தவறல்ல அப்படிங்கிறது எப்பவுமே அதை சொல்லாதீங்கிறாங்க. அதாவது அந்த நாளைய சாட்சியங்களால் இன்றைய வாதங்கள் மறுதளிக்கப்படுகின்றனங்கிறாங்க. ஒரு பொருளை காண நம்ம பிலீஃப் சிஸ்டம் என்ன சொல்லுது? வேலைக்கார பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படிங்குது. வேலைக்காரர்களே இப்படித்தான்னு பேசுகிறோம். ஆனால் மறுபடி கைதவறி வச்ச பொருளாக அது கிடச்சிருச்சுன்னா, முதல் நாள் அந்த வேலைக்கார பொண்ணை கோச்சிக்கிட்டது, அது அடித்தது, கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தது, இவ்வளவு என்ன ஆகிறது? அப்போ
இந்த சரி தவறு இதுகள்லாம் காலம்தான் தீர்மானிக்குதுங்கிறாங்க. அப்புறம் நம்மளை இப்போ இது என்னுடைய தவறல்லன்னு எவன் சொன்னானோ அவன் வெற்றி அடைய முடியாதுங்கிறாங்க. நம்ம திருத்திக்க மாட்டோங்கிறாங்க. இது முதல் சுற்றுடா. பல விஷயங்கள் நான் என்னுடைய தவறு இல்லைன்னு தான் பேசிக்கிட்டே உட்காந்துருக்கேன். எல்லாரும் நம்மளை குற்றம் சொன்னாலும் இது என்னுடைய தவறு இல்லை, யாருடைய தவறோ அது நடந்துருச்சுங்க. அதனால் இந்த சொல்ல பயன்படுத்தாதீங்க, நமக்குள்ள சொல்லிக்காதீங்கன்னு சொல்கிறாரு முதல். ரெண்டாவது, நான் இதை நாளை தொடங்குவேன், இந்த விஷயத்தை நாளை தொடங்குவேன். நாளை தொடங்குறதுன்னா வெள்ளிக்கிழமை நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும். ஏன் முடிவு செய்ய மாட்டேங்கிற? நாளை தொடங்குறோம்னா அதை செய்கிறதுக்கு சோம்பல் நமக்கு. எப்போ பார்த்தாலும் நாளைக்கு செய்யலாம். இதெல்லாம் நமக்கு செல்ஃப் டாக்கு. அவாய்ட் பண்ண வேண்டிய செல்ஃப் டாக்குகளை இப்போ சொல்லிக்கிட்டு வர்றேன். அது 10 செல்ஃப் டாக்காக ஒரு இதில் நான் படித்தது. அது நாளைக்கு செய்வேன், வெள்ளிக்கிழமை செய்வேன். அடுத்தது இந்த சோசியன்னு சொன்னேன், சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லா இருக்குன்றிருக்கேன். அடுத்தது குறுப்பெயர்ச்சியான எல்லாம் நல்ல விஷயம் ஆகிடும். எதையோ ஒன்று. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் அதை முடிவு பண்ணிட்டா நான் அதை செய்யணும். எனக்கு செய்வதற்கு சோம்பல். செய்தால் அது தோற்று விடுவோமோங்கிற ஒரு நினப்பு இருக்குது. அதனால் என்ன வார்த்தை சொல்கிறோமா, நான் இதை நாளைக்கு செய்கிறேன். ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த தருமன் ஒருத்தருக்கு நாளை வருகிறேன் தர்றம்னு சொன்னானோ. பக்கத்தில் இருக்கிற வீமன் சிரிச்சானோ. தருமன் கேட்டான் தம்பியை பார்த்து, ஏப்பா சிரிக்கிறாயின்னு. என்ன உனக்கு எவ்வளவு ஒரு திடமான நம்பிக்கை? நாளைக்கு நீ இருப்பாயின்னு நினைக்கிற, நாளைக்கு அவன் வருவேன்னு நினைக்கிறான், நாளைக்கு அவனுக்கு ஏதாவது பொருள் கிடைச்சிடாதா? யாராவது இருக்கா? அது நாளை என்பது யாருடையது? நாளை என்பது நம்மனுடையதுன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன நிறைய நேரங்களில் சொல்கிறோம், நாளைக்கு செய்வோம், அப்புறம் செய்வோம்னு வச்சோம்னா அது நடக்கவே இல்லை. அப்போ இது ஒரு செல்ஃப் டாக்கு. நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய செல்ஃப் டாக்கு. நான் இதை நாளை தொடங்குவேன். மூணாவதாக என்ன சொல்கிறாங்க, என்னால் இதை செய்ய முடியாது, இயலாது, இதை சொல்லிக்கிட்டே இருக்கமா. இது சின்னத்தில் இருந்து நான் சொன்ன டோன் ஜான் மாதிரி உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டதுனால வருது. இந்த வேலைக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன். கடைசியில் இந்த வடிவேலு ஜோக் சொல்லுவாங்க, இந்த வேலைக்கு இவன் சரிப்பட்டு வரமாட்டான். இது அவனே சொல்லிக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு காலத்தில் அடுத்தவங்க சொல்லி, சின்னத்தில் பிள்ளைகள் சொல்லி அப்படி இல்லை. அப்போ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஆகியிருக்கோம், அந்த ப்ரோக்ராம் ஆகிருக்கிறத மாற்றணும். அப்போ நம்மளே சொல்லிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்து பார்க்காமல் என்னால் செய்ய முடியாது என்று கூடக்கூடாது. செய்து பார்க்காம என்னால் செய்ய முடியலைன்னு சொல்கிறோம். இந்த முயலாமை கதை சொல்லுவாங்க. இப்போ ஒரு விதையை போட்டால் ஒன்று முளைக்கலாம் அல்லது முளைக்காமல் போகலாம். விதையை போடாட்டி அது ஒருபோதும் முளைக்க போகிறது இல்லை. செய்யவே தொடங்காட்டி இதுவே இல்லை, என்னால் முடியாது, செய்யலை அப்படின்னே செஞ்சே பார்க்கலையே. செஞ்சு பார்க்கத்தானே, நத்திங் இஸ் பர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அப்போ களத்தில் இறங்காமல் தோல்வி அடைவதற்கு சமமான வார்த்தை என்னன்னா, என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் இதை இயலாது. முயன்றே பார்க்கலை. ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு படிக்கற்களாக அமைக்கிறதுங்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த வார்த்தைகளை ஒருபோதும் உபயோகிக்காதீங்கிறான். கொஞ்சம் இந்த செல்ஃப் டாக்கில் அவாய்ட் பண்ண வேண்டிய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே வர்றேன். இது என்னுடைய தவறில்லைங்கிறது வார்த்தை. அப்போ அதை நம்ம முன்னேறவே மாட்டோம். இது தவறல்லன்னு சொல்லிக்கிட்டே தான் உட்காந்துருப்போம். தவறுன்னு ஒத்துக்கிட்டா அதை தவறாக இருந்தால் அதிலேருந்து மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இதை நான் நாளை தொடங்குவேன், நாளைக்கு பார்த்துக்குவோம், அப்புறம் பார்த்துக்குவோம், அடுத்த கிழமை பார்த்துக்குவோம், அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அப்படியே பார்த்து அடுத்தது. இதுக்குள்ள முக்கியமான என்ன காரணம், முடிச்சு பண்ணிட்டா தொடங்கி செய்யணுமே, எனக்கு செய்ய வலிக்குதே, அந்த சோம்பேறித்தனமே இதோட சேருது. அடுத்தது, என்னால் இதை செய்ய முடியாது, இயலாது, இது கண்டிஷன் பண்ணது. அப்போ தொடங்காமையே நம்ம முடிக்கலை. இது மூன்றாவது செல்ஃப் டாக் சொல்கிறாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை,
அதை எல்லாம் இப்படி அது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாம் சரியாக அமைத்து விட்டால் வெற்றி பெறுவதின் அர்த்தம் என்னங்கிறார். எல்லாம் சரியாக இருந்து உனக்கு ஜெயிச்சின்னா நீ என்னடா அதில் த்ரில் இருக்குது, அதில் தடை இருந்து ஒரு இது இருந்தால் தானே உன்னால் அதை வெற்றி கொண்ட போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். எல்லாம் சரியாக இருக்க போது செஞ்சால் அதில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. ஏற்கனவே நல்லா படிக்கும் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் சிறந்த இன்றைக்கு ஆசிரியர் தினம். ஆசிரியர்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். இந்த மாதிரி நம்ம மாதிரி இருக்கிற பஞ்சத்துக்கு ஆண்டின்னு சொல்லுவாங்கள்ல, பரம்பரை ஆண்டி இல்லாமல் இந்த கற்பிக்கிறது ஒரு தொழிலாக இல்லாமல் நாம் இப்படி ஒரு உபதொழிலாகவும் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கோம்ல. நமக்கும் நாமே வாழ்த்து சொல்லிக்கொள்ள வரோம். அந்த செல்ஃப் டாக்கில் நாம் வாழ்த்து சொல்வது, நன்றி சொல்வது இதெல்லாம் மிகச்சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது அந்த எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிக்க இந்த கற்றுக் கொடுக்கறதில்ல ஒரு முட்டாள் மாணவன்னு சொல்ல மாட்டேன், சரியான முயற்சி இல்லாத ஒன்று இது இல்லாத மாணவனை தேர்த்தி கொண்டாந்து சிறப்பாக கொண்டாடுறவன் சிறந்த ஆசிரியராக, அவன் முன்னாடியே 90 மார்க் 98 மார்க் வாங்குறவனை இன்னும் சிறப்பு கொண்டாடுற சிறந்த ஆசிரியனா? அப்போது இந்த குறைபாடு உள்ளவங்களை நம்ம இது சரியில்லை, எதுவும் சரியாக இருக்கணுங்கிற இது இல்லை, இது சரியில்லை அது சரியில்லைங்கிறது என்ன காரணம்னா நம்ம தள்ளி போடுறதுக்காக நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம மனசை செய்யலையேன்னு ஒரு கில்ட்டி நமக்கு இருக்குது. அந்த கில்ட்டினஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அதை சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறோம். இது மாதிரி பல விஷயங்கள் திருப்பி வர்றாரு. எது எப்படி இருந்தாலும் நாம் செய்தால்தான் வெற்றி அடைய முடியும். இது சரியில்லை அது சரியில்லை, எப்போவுமே நத்திங் இஸ் பெர்ஃபெக்டு, வி மூவ் டுவார்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன் தான் சொல்கிறாங்க. ஏதாவது குறை கோரிக்கொண்டே இது தட்டி கழிக்கிற நடவடிக்கை அப்படிங்கிறாங்க. இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஆடத் தெரியாத ஒரு நாட்டியக்காரி தெருக்கோணல்னு சொன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம். அடுத்தது இன்னும் ஆபத்தானது, நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நேரம் இல்லைன்னா நேர்மை இல்லையா? அங்கே இன்னொருத்தன் இருக்கேன், தமிழில் 2 கெட்ட வார்த்தைகள்ங்கிறாங்க. ஒன்று நேரம் இல்லை, இன்னொருத்த காலம் போதலை, காலம் பத்தலை. காலம் போதலைன்னு சொன்னால் கணக்கு தெரியவில்லை என்கிறார்கள். அப்போ எனக்கு அப்போ நேரம் இல்லை, செய்ய முடியலைன்னு செல்ஃப் டாக்கு. நம்மளே இந்த செல்ஃப் டாக்கு முழுவதும் நம்ம சோம்பேறித்தனத்திலிருந்து பிறக்கிறது. நம்மளை இயலாமைன்னு நம்ம ஒரு மைண்டை செட் பண்ணி வச்சிருக்கிறதுலேருந்து பிறக்குது. அப்போ நேரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயத்தில் இறங்கிய பின் நேரமின்மையை ஒரு காரணமாக கூறியது சோம்பேறித்தனமாகுங்கிறார். வெற்றி எவ்வளவு அருகில் இருந்தாலும் நேரமில்லைன்னு சொல்கிறவனுக்கு அது தூரப் போய்விடும், விலகிவிடுங்கிறாங்க. அதை பிஸியஸ்ட் மேன் கேன் கீப் இஸ் என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த நேரம் இல்லை, நிறைய பேர் சொல்கிற வார்த்தைகள் எனக்கு நேரம் இல்லை, காலம் பத்தலைன்னா அவனுக்கு கணக்கு தெரியலைன்னு அர்த்தம். அந்த நான் நாராயணமூர்த்தியோ யாரோ அவர்கள் சொல்லி அதை கேட்டிருக்கேன். அந்த அலுவலக நேரத்துக்குள்ளே அதை செய்யணும். எங்கள் பகுதியில் ஒருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லைன்னு. அந்த காலத்தில் இவருக்காக கொண்டு வித்தவர், இவர் முதலாளி தமிழ்நாட்டில் இருக்கார். அவருக்கு மேலாளர், அந்த ஃபேமுக்கு மேலாளர் மலேசியாவில் இருக்கார். இவர் அப்படி எழுதினாராம். இவர் அடுத்ததுலேயே முதலாளி எழுதினாராம், நீ உன் வகுத்தையே பார்த்துக்காதவே என் வீட்டை எப்படி பார்க்க போகிற, என் கடையை எப்படி பார்க்க போகிற, நீ உடனே புறப்பட்டு வாங்க எழுதினாராம். இந்த நேரம் இல்லைன்னு வெஞ்சோரானோ அவங்கிட்ட நேர்மை இல்லைங்கிறாங்க. பிஸியஸ்ட் மேன் கேன் கீப் இஸ் என்கேஜ்மெண்ட்டுங்கிறாங்க. நம்ம நிறைய நேரத்தில் நேரம் இல்லை, காலம் பத்தலை, காலம் போதலை, அல்லது காலத்தை தள்ள முடியலைன்னு சொல்கிறான். காலம் இல்லைன்னு இந்த மாதிரி 2. இன்னொன்று 6வது சொற்றொடர். நடுவில் யாராவது சொல்கிறீங்களா? இப்போ 5 சொற்றொடர் சொல்லியிருக்கேன். என்னென்னா, அதாவது செல்ஃப் டாக்கில் ரொம்ப இருக்கிறத இதுகளை அவாய்ட் பண்ணணும், ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள். அப்போ இதற்கு எதிர்த்தலையாக இருப்பதை நம்ம பயன்படுத்திக்கணும். என்ன, இது என்னுடைய தவறல்ல, இதுக்கு நேரம் என்ன, நான் தான் மிஸ்டேக் செஞ்சுருக்கேன், நான் திருத்திக்கணும், இது என்னுடைய தவறல்ல. 2வது, இதை நான் நாளை தொடங்குவேன், அப்புறம் தொடங்குவேன்,
அது ஒருபோதும் தொடங்க மாட்டான். நாளை யாருடையது? அடுத்தது, என்னால் இதை செய்ய முடியாது, செய்ய இயலாது. இது சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம கண்டிஷன் ஆகி போயிட்டோம். அப்போ உன்னை தொடங்காமலே முடியாதுன்னு சொல்கிறது. 4வது, எந்த விஷயத்தையும் செய்து பார்க்காமல் என்னால் முடியாதுன்னு சொன்னது. 4வது விஷயம், இது சரியில்லை, அது சரியில்லை, அதனால என்னால் செய்ய முடியல, இது இப்படி இருந்திருந்தால் நான் அவ்வளோ நல்லா செஞ்சிருப்பேன் அப்படின்லாம் நினைக்கிறேன். அது ஒரு காரணம் சொல்கிறது. அடுத்தது 5வது, நேரமில்லைன்னு சொல்லுவது. எனக்கு அது நேரம் இல்லை, என்னால் செய்ய முடியல, நேரம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். நேரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்க்குறது எப்பவும் பார்க்க முடியாது. இது 5 சொல்லியிருக்கிறேன். இதில் நடுவில் ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்கள். இன்னும் 5 சொல்லிவிட்டு அந்த புத்தகத்தினுடைய 4 விஷயங்களை சொல்லி முடிக்கலாம். வேறு ஏதாவது சொல்ல முடியுங்களா? நண்பர்கள் யாராவது சொல்லுங்களே. நிறைய பேர், 14 பேர் வந்திருக்கிறது, எனக்கு 15 பேர் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு டாக்குமெண்டோ ஏதாவது அப்படி அனுப்பிச்சு விடுங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நோட் பண்ணிக்கிறதுக்கு முடியறது இல்ல, அதனால கேட்டுட்டேன். நோட் பண்ணிக்கணும். நிச்சயமா அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ரொம்ப நிச்சயமா ஷேர் பண்ணுறேன். வாட் டு யூ சே வென் யூ டாக் டு யுவர் செல்ஃப்? ஷார்ட் ஹெம்ஸ்டர். சரி, யாராவது வேற? நான் நிச்சயமா அதை கொடுக்குறேன். என்கிட்ட இருக்கு நோட்ஸ், நான் எடுத்த நோட்ஸ் இருக்கு, நான் அதை அனுப்புறேன். அடுத்து வேற யாராவது சொல்றீங்களா நண்பர்கள்? இதுல இந்த புத்தகம் தமிழ்லயே இருக்குது. சொல்லுங்க. வெற்றிக்கு வழிவகுக்கும் சுயபேச்சும். ஓ ஓ, அருமை அருமை. யாரு? நாகலட்சுமி சண்முகமா? அவங்களே தான். இது இருக்கு, ரொம்ப அற்புதமான புத்தகம். இது நீங்க முதல்ல ஆங்கிலம் பதிப்பு நான் படிச்சிருக்கேன், தமிழ் பதிப்பு நான் படிச்சிருக்கேன். அருமை அருமை. இது வெற்றிக்கு வழிவகுக்கும் சுயபேச்சு. இந்த புத்தகத்தின் தலைப்பு நாகலட்சுமி சண்முகம், மஞ்சள்ல இருக்கு. இது அமேசான்ல கிடைக்குது, 290 ரூபாய். ஆமா ஆமா, ரொம்ப அற்புதமான புத்தகம். இதுல நிறைய மாத்தியும் நான் சிந்திச்சது இதை சேர்த்து தான் சொல்றேன். என்ன ரொம்ப மகிழ்ச்சி, அருமையாக எழுதியிருக்கீங்க லாவண்யா. அதாவது நான் இதை கொஞ்சம், அதாவது ஆழ்மனதத்தை பற்றி நிறைய பாதி இருக்குது. நமக்கு ஆழ்மனதை பற்றி என்னால் அதை இது பண்ணிக்க முடியல. ஆழ்மனத்தில் அது போய் மாற்றும் கொள்ளும், யூனிவர்சல் இது வரும், யூனிவர்ஸ் மாற்றும், அப்படி பிரபஞ்ச சக்தி அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் அதுகளெல்லாம் என்னால் இது பண்ண முடியல. நான் நமக்குள்ளே பேசிக்கொள்வதென்னா நமது எண்ணங்களை மாற்றி அமைப்பது, திரும்பவும் அந்த எண்ணங்களை அதனால தான் நல்ல சொற்களால், நல்ல இப்போ உங்கள் மாதிரி சத் சங்கம்னு சொல்கிறாங்க, அவங்களால, நல்ல நூல்களால், அந்த நல்ல நூல்களை நம்ம படித்ததை திருப்பி நமக்குள்ளே சொல்லிக்கொள்வதால், திருக்குறள் மாதிரி விஷயங்களை சொல்லிக்கொள்வதால தான் நம்மளால் மாற்றிக்க முடியும். என்னுடைய நண்பர் சொன்னார், அவர் ஒரு இடத்துல தவறுறது மாதிரி இருந்ததா, ஒரு பெண் ஒத்துக்கிறது மாதிரி இருந்தது, இவர் தவறுறது மாதிரி இருந்தது. அவர் அப்போ என்ன சொன்னாராம், அரண் கடை நின்றாருள்ளெல்லாம் பிறன்கடை நின்ற பேதையாரில் அப்படின்னு ஒரு திருக்குறள் அவர் மனசில் வந்துச்சு. அவர் சொல்கிறாரு, அரண் கடை நின்றவர்கள் எல்லாம் பிறன்கடை நின்ற பேதையாரில் என்கிறத திருக்குறள் சொல்லுது. பேதையர்னா முட்டாள், அது ஒரு முட்டாள் ராணி அப்படின்னா அந்த இது அவருக்கு இடித்ததாகவும் அவர் தன்னை ஒழுங்குபடுத்திக்கிட்டதாகவும் அவர் சொன்னார். எனக்கு அவர் பகிர்ந்துக்கிட்டார், ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு நண்பர். அப்போ அந்த மாதிரி இந்த சொற்கள் அவனை நல்வழிப்படுத்துது. நமது எண்ணங்கள் தான் தொடர்ந்து ஏற்படுகிற எண்ணங்கள். அந்த எண்ணங்களை நல்ல எண்ணங்களாலே நிரப்புதல் அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். அடுத்ததுக்கு போகிறேன். எரிச்சலாக இருக்குங்கிறான். நான் சில பேர் எரிச்சலாக இருக்கு, இதில் சொல்லாதீங்கிறாங்க. எப்போ எரிச்சல் வருது? செய்ய முடியாட்டி எரிச்சல், தடைகள் சவால்கள் வருகிற போது எரிச்சல்னு சொன்னால் அது இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சிலரை பார்க்குற போது எரிச்சலாக இருக்குது. பார்க்கத்தான் பார்க்குற போது முதல்ல எரிச்சல் தான் வருது. சில இடங்களில் அவர்களுடைய நல்ல குணங்கள் இருந்தால் முதல்ல ஏதோ ஒரு தோற்றத்தாலேயோ அவருடைய கிருதாவாலேயோ ஏதோ ஒரு இதனால் நம்ம என்ன ஆகிறோம், ஒரு இது பண்ணுறான். அப்போ யாரை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குது, அது மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இப்போ ஃபீலிங்ஸில் தான் இருந்து தான் என்ன சொல்கிறாரு இந்த புத்தகத்தில், ஃபீலிங்ஸில் இருந்து தான்
தாட்ஸ் வருது. அந்த தாட்ஸில் இருந்து தான் அப்புறம் செயல் வருது. அந்த செயல் தான் ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகுது. இது பூரா உங்களுக்கு தெரிஞ்சது. அந்த ஹேபிட்டுக தான் நம்மளை கொண்டு போகுதுங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த எண்ணங்கள்ங்கிறத ஃபீலிங்ஸை மாற்றுறது, எரிச்சலாக இருக்குங்கிறது ஒரு எண்ணம். அப்போ சில பேர் ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, இதில் இது பண்ணுற போது அவங்களுக்கு முதல்ல ஒரு பாவக்காய் பிடிக்காதான், அப்புறம் பாவக்காயை பிடிக்கும் அப்படின்னு நினச்சாங்களாம். அப்போ பிடிக்கிற போது அப்புறம் அதை எல்லாரும் அவளுக்கு பாவக்காய் பிடிக்கும்னு அவங்களுக்கு பரிமாற ஆரம்பித்தாங்களாம். அப்புறம் பிடிக்கவே ஆரம்பிச்சிருச்சான். சில விஷயங்கள் அந்த மாதிரியெல்லாம் பாசிட்டிவாக இப்போ லாஃபர் கிளப்லாம் வச்சுருக்காங்க. அதிலெல்லாம் என்ன, அந்த நல்ல எண்ணம் இருக்கிற போது சிரிப்பு வருகிறது. அப்போ சிரிப்பு வந்தால் நல்ல எண்ணம் வரும்ல அப்படின்னு மாத்துறான். இந்த லாஃபர் கிளப்லாம் அதெல்லாம் சொல்கிறான். அப்போ இந்த எரிச்சலாக இருக்குங்கிற வார்த்தை அது ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாத வார்த்தைங்கிறாங்க. அது பழகத்தான் எரிச்சல்ங்கிறது. தடைகள் சவால்கள் வந்தால் எரிச்சலாக இருக்குது நமக்கு. அது ஒரு தடையை பார்க்குற போதே ஐயோன்னு இருக்குது. அவற்றை பார்த்து எரிச்சலாக இருக்கிறது, பயமாக இருக்குது. அவரை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. அப்படிலாம் ஒரு எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களை மாற்றிக்கணுங்கிறாங்க. பார்த்து அது என்ன எதனால் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அந்த எரிச்சலாக இருக்கிறது அப்படிங்கிறது ஐ எம் வியர்டு அதெல்லாம் சொல்கிறாங்க. இது சொல்ல ஆரம்பித்தா அவங்க அந்த இதுவாகவே மாறிடுறாங்க, அவங்க சிஸ்டமே மாறிடுறதுங்கிறதான் இப்போ நம்ம பேசுகிறோம். நல்லது சொல்கிற போது இந்த எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே இதை பற்றி தான் பேசுது. அடுத்தது 7வது, எனக்கு சோர்வாக இருக்கிறதுங்கிறத அடிக்கடி சொல்லிக்கிறோம். நான் பலவீனமாக ஃபீல் பண்ணுறேன்னா எப்படி அதை சோர்வாக இருக்க போது எப்படி பண்ண முடியும்? அந்த சோர்வாக இருக்கிறேன்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா நான் ஐம் குட் அப்படின்னு சொல்கிற போது இருக்கிற ஒரு வலிமை நான் சோர்வாக இருக்கேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தமாவே ஐ ஃபீல் இன்செக்யூர்டு. நிறைய வார்த்தைகள், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒருபோதும் பயன்படுத்தாதீங்கிறாங்க. ஒருத்தர் பாராட்டி தான் நமக்கு எவ்வளோ உற்சாகம் இருக்குது. அதைத்தான் சொல்கிறாரு. இப்போ உனக்கு பக்கத்திலேயே யார் இருக்கா? நீ தான் இருக்க. உனக்கு இப்போ ஹாவ் ஏ மென்டார் சொல்கிறோம், ஹாவ் ஏ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறோம். ஒரு மிக உற்ற நண்பன் பக்கத்தில் இருந்து நமக்கு ஒன்றால் முடியும் நீ செய் அப்படின்னு சொல்கிற போது நிறைய சொல்கிறாங்க. அனுமனை ஜாம்பவான் ஒன்றால் முடியும் நீ செய் அப்படிங்கிறனால தவணாருங்கிறாங்க. இதை ஒருத்தன் சொல்ல வர்றதுக்கு பதிலாக எனக்கு பக்கத்திலேயே என்னோடு இறக்குற வரைக்கும் இருக்கிறது நான் தான், என்னுடைய எண்ணங்கள் தான். அப்போ நானே எனக்கு உன்னால் முடியும் அப்படிங்கிற சொல்கிற வார்த்தைகளை சொல்ல பழகுவோங்கிறது தான் நான் இந்த புத்தகத்தினுடைய அடிநாதம். நம்மளோட கடைசி வரைக்கும் இருக்குது நம்ம தான், நம்ம எண்ணங்கள் தான். அப்போ அந்த எண்ணங்கள் நம்மளை என்ன சொல்லணும்? வெல் டன், குட் அப்படின்னா அந்த நம்மளே நமக்கு பாராட்டிக்கணும், நம்மளே வாழ்த்திக்கணும். அதுக்கு தான் சொல்கிறாங்க இந்த ஜேர்னல் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயத்தையெல்லாம் எழுதுங்கிறாங்க. இப்போ 30 முறை விழுந்தவனை முத்தமிட்டு பூமி சொன்னது 29 முறை எழுந்தவன் நீ அல்லவா அப்படின்னு சொன்னிச்சான். அப்படி என்று ஒரு சொற்றொடர் ஈரோடு தமிழன்பனுடைய சொற்றொடர். 30 முறை விழுந்தவனை முத்தமிட்டு பூமி சொன்னது 29 முறை எழுந்தவன் நீ அல்லவா. அப்போ நம்ம முன்னாடி நமது வெற்றிகளை எழுதி வச்சா, நம்மளை ஒருத்தர் பாராட்டதை எழுதி வச்சிருந்தா நாம் பாராட்டப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம எண்ணத்துக்கு நம்மளே சொல்லிக்கிறோம். நம்ம தோல்விகளே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, தோல்விகளே சொன்னோம்னா நீ தோற்றவன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ வெற்றி அடைந்தவன் திரும்பவும் வெற்றி அடைவாய் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளே நமக்கு செல்ஃப் டாக்கில் சொல்கிறது சிறந்தது. இப்போ எந்த வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு சோர்வாக இருக்கிறது. சோர்வு, களைப்பு, பசி, தூக்கம் ஆகிய விஷயங்களை தாண்டியது தான் வெற்றிங்கிறாங்க. வெற்றி பெற்று நினைப்பவர்கள் சோர்வாக இருக்கிறது என்று சொற்றொடரை பயன்படுத்தவே கூடாதுங்கிறார். நாமே பலவீனமாக மாற்றிக்கொண்டால் எப்படி வெற்றி அடைய முடியுங்கிறாங்க. ஒரு பழைய நீதிநெறி விளக்க பாடல் அது சொல்லுது, வெற்றி அடையணும்னா மெய்வருத்தம் பாரா, பசி நோக்கா, கண் துஞ்சாருந்துச்சு.
தூக்கம் இல்லாமல் இருக்க முடியுமா? கண் துஞ்சார் மிதமிஞ்சிய தூக்கத்தை சொல்கிறாங்க. மடி மறவி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலம்னு சொன்னிச்சு. நெடுநீர் திருக்குறள் சொல்லுது. நெடுநீர் நான் சொன்னது தான் ப்ரொக்ராஸ்டினேஷன். நேரம் நெடுநேரம், நாள் நெடுநாள். நெடுநீர்னா தள்ளி போடுறது. நெடுநீர், மடி மடினா சோம்பல், துயில் அளவுக்கு மிஞ்சிய தூக்கம். லேனா தமிழ்வாணன் கேட்குறாரு, பார்க்க வேண்டிய பொருள் இருக்க வரைக்கும், சம்பாதிக்க வேண்டிய பணம் இருக்கிற வரைக்கும், பார்க்க வேண்டிய இடம் இருக்க வரைக்கும், படிக்க வேண்டிய புத்தகம் இருக்க வரைக்கும், காதலிக்கப்பட வேண்டிய மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் எப்படி தூக்கம் வரும்னு கேட்குறாங்க. எடுக்க வேண்டிய மதிப்பெண் இருக்கிற வரைக்கும். அப்போ அப்படி எடுத்தான் ஒருத்தன் தூக்கம் வந்துச்சுன்னா அவன் எடுக்கிற மதிப்பெண்ணை நினைக்கலைன்னு அர்த்தம். அவன் மனசுக்குள்ளே நான் எடுக்கணும்னு நினைக்கலைன்னு அர்த்தம். அந்த தூக்கம் வருது, சோர்வாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நீதிநெறிக்கு விளக்க பாடலை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகிறேன். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார். அடுத்தவனுக்கு தீமை செய்ய போகாதேங்கிறான். அப்போ அது உனக்கே தீமையாக முடியும். எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார். எத்தனை அவமதிப்புகளை தாண்டி, அவமானங்களை தாண்டி வெற்றி அடைய வேண்டியதுக்கு, எத்தனை சொற்களை தாண்டி அந்த சொற்களை உதறுவதெல்லாம் நான் வெற்றி பெற்றவன்னு நான் எனக்குள்ளே சொல்லிக்கிற போது தான் நான் அந்த சொற்களை மதிக்காமல் போகிறேன். அந்த என்னை அவமதிக்கிற சொற்களை தாண்டி போகிறேன். அப்போ கருமமீ கண்ணாயினார்னு அந்த பாடல் சொல்லுது. அப்போது இந்த சோர்வு, எனக்கு சோர்வாக இருக்குன்னு பல நேரங்களில் நம்ம சொல்கிறோம். அதை நமக்குள்ளே பேசிக்கொள்ள வேண்டாம்ங்கிறாங்க. நான் எப்படி அதை செய்யணும்னு நான் உள்ளே பேசிக்கிட்டேன்னா அந்த சோர்வு இருக்காதுங்கிறாங்க. 8வது வாக்கியம் அதிர்ஷ்டத்தால் நடந்தது. இது எப்பவும் நினைக்காதீங்கிறாங்க. அதிர்ஷ்டத்தால் நடந்தது. மந்திரத்தால் மாங்காய் விழுகுமா? அதிர்ஷ்டங்கிறது இப்போ ஒருத்தரை சொன்னாங்க, எல்லாமே அதிர்ஷ்டத்தால் தான் நடக்குதான். அடுத்த வீட்டுக்காரன் வெற்றி அடைஞ்சான். அதாவது அவன் வெற்றி அடைஞ்சவன் எப்படி வெற்றி அடைஞ்சானா அதிர்ஷ்டத்தால் தான் வெற்றி அடைஞ்சேன். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அடுத்த வீட்டுக்காரனை கேளுங்கன்னாங்க. அடுத்த வீட்டுக்காரன் எப்பவுமே ஒத்துக்க மாட்டான். இவன் சம்பாதிச்சதுக்கெல்லாம் லக்கப்பா, அவனுக்கு அங்கே மச்சம் இருக்குப்பா, ஏதாவது கட்டம் விட்டா ஏதாவது சொல்லுவாங்க, ஜாதகத்தில் நல்லா இருக்கப்பா, அவனுக்கு இது ஸ்டாரப்பா அப்படிம்பாங்க. எவனை அதிர்ஷ்டத்தால் வந்ததுங்கிறது நினைக்க வேண்டாம்ங்கிறாங்க. இப்போ அதிர்ஷ்டத்தால் நடந்ததுன்னு நான் நினச்சேன்னா எதையெல்லாம் விட்டுறேன்? எனக்கு உதவியவர்களை நான் நன்றி செலுத்த விட்டுறேன். என்னுடைய முயற்சியை நான் பாராட்ட விட்டுறேன். என் அதாவது அதிர்ஷ்டத்தால் லக்கால ஒன்று நடக்குறாரு. எதுவும் நடக்கும். ஒரு தவணை பனம்பழம் உட்கார, காக்கை உட்கார பனம்பழம் விழுகலாம். ஆனால் எப்பவும் விழுகுமா? அது அதிர்ஷ்டம் இல்லை, முயற்சி தான். அப்போ நம்ம முயற்சியை நம்ம குறைவு பண்ணணும்னு அர்த்தம். எனக்கு உதவிய மனைவியை நான் குறைவாக நினைத்து விட்டேன்னு அர்த்தம். எனக்கு உதவிய சுற்றத்தை, நண்பனை, பிள்ளைகளை, இன்று பிள்ளைகள் அருமையாக உதவி பண்ணுகிறார்கள், அவர்களை விட்டுட்டு நான் என்னுடைய நற்பேறு, என்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்க வேண்டாங்கிறாங்க. அப்போ இதில் என்ன அடுத்தது என்ன இருக்குது? இதில் கிராட்டிடியூட் வந்து சேருது. அதிர்ஷ்டத்தால் நடந்தது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தாட்டி என்ன பயன்படுத்தணும்? இது என் மனைவியுடைய ஒரு உழைப்பால் வந்தது, எனக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய உதவியால் வந்தது, என் சகோதரருடைய உதவி, நண்பர்களுடைய உதவியால் விளைந்தது அப்படின்னு நினைக்கிற போது இங்கே கிராட்டிடியூட் வருது. அதனால் அதிர்ஷ்டத்தால் நடந்ததுங்கிறத நீங்கள் விட்டுருங்கிறாங்க. 9ம் 10ம் ஒரே மாதிரி சொற்கள் தான். இது இருந்தால் செய்வேன் அப்படிங்கிறது 9, அது இல்லாததால் செய்ய முடியவில்லை என்பது 10. என்ன 9வது சொற்றோட இது இருந்தால் செஞ்சுருக்கலாம், இப்படி இருந்தால் செஞ்சுருக்கலாம், இந்த கருவி இருந்தால் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினச்சது. 10 என்ன? அது இல்லாததால் செய்ய முடியவில்லையா? இதெல்லாம் என்ன? தோல்வியாளர்கள் சொல்லுகிற காரணங்கள். இந்த தோல்வியாளர்கள்
இதை பார்த்து கட்டி இதை தேடி தேடி சொல்றது. காரணங்கள் சொல்பவர்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள்ங்கிறாங்க. காரணங்கள் சொல்லுபவர்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள். பதிலாக அதுக்கு பதிலாக வேற ஒன்றை பயன்படுத்தியிருக்கலாம்ல, இது இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஒன்றை பயன்படுத்திருக்கலாம்ல. இதுக்கு நமது சமயோசித புத்தி, இதுக்கு பதிலாக இது விழிப்புணர்வு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி ஆகவையற்றால் எது இல்லை என்றாலும் வெற்றி அடையலாம். அடுத்த 5 வார்த்தைகள், பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் என்ன சொல்கிறேன்? நேரம் இல்லை, காலம் இல்லை, நேரத்தை பொழுது போகலை, இப்படியெல்லாம் இந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தாதீர்கள். நமக்குள்ளே எரிச்சலாக இருக்குது, இவனை பார்த்தா எரிச்சலாக இருக்குது, இதை நினச்சாவே எரிச்சலாக இருக்குது, இதை செய்யணும்னா எரிச்சலாக இருக்குது, ஒரு இடத்துக்கு போகணும்னா எரிச்சலாக இருக்குது, அதை தாண்டுங்கள்ங்கிறது தான். அடுத்தது எனக்கு சோர்வாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நீனே பலவீனமாக இருந்தால் நீ எப்படி வெற்றி அடைவாயின்னு கேட்குறாங்க. அடுத்தது சோர்வினை வென்றால்தான் வெற்றி அடைய முடியும். அடுத்தது அதிர்ஷ்டத்தால் இது நடந்துச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. முயற்சி, உதவி, அதனால தான் நடந்திருக்கு. பிறருடைய முயற்சி, கிராச்சுவிட்டி இங்கே வருதுங்கிறாங்க, வாழ்த்துதல் வருதுங்கிறாங்க. அடுத்தது 9, 10 ஒருத்தர் இது இருந்தால் தான் செய்வேங்கிறான், 2வது அது இல்லாதனால செய்யலைங்கிறான். இது ஒரே மாதிரி இதுதான். அது தோல்விக்கு காரணங்கள் காட்டுவது. அது மாதிரி இந்த மாதிரி சொற்களை ஒருபோதும் சொல்லாதீர்கள், அதை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது மாதிரி. இப்போ இந்த புத்தகத்தினுடைய அடுத்த பகுதியான ஒரு 4 விஷயத்தை சொல்கிறேன். முதல்ல என்னென்னா, முதல்ல எல்லாமே இந்த முடியாது அப்படின்னு தான் டாக்கு பூரா இருக்குங்கிறாங்க. அது முதல் ஸ்டேஜ். அது சின்னத்துலேருந்தே கண்டிஷனான ஸ்டேஜ். அதை மாற்றணுங்கிறாங்க. அதை நான் முடியுங்கிற மாதிரி அதை பின்னாடி சொல்கிறேன். அது முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்க, இதை கண்டிப்பாக மாற்றிடுவேன் ஆனால் முடியலை, என்னால் நல்லா நடனமாட முடியும் ஆனால் நடக்கலை, அப்படிலாம் நினைக்கிறது அதுவே நெகட்டிவ் டாக்கு தாங்கிறாங்க. இது 2வது ஸ்டேஜ். முடியவே இல்லைன்னு நினைக்கிறது ஒன்று, என்னால் முடியும் ஆனாலும் செய்யலைன்னா என்ன அர்த்தம், அது 2வது ஸ்டேஜ் சொல்கிறாங்க. 3வது ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்க, 3வது ஸ்டேஜில் நான் லேட்டாக தூங்க மாட்டேன் அப்படி, இது ஒரு பாசிட்டிவாக மாறுதான். ஐ எம் நாட் ஏ லேசி பர்சன், ஐ எம் நாட் ஏ லேசி பர்சனை நம்ம சொல்லிக்கொள்கிற போது நம்ம மாற்றிக்கிறோம்ங்கிறாங்க. என்னாலும் செய்ய முடியும்னு நம்ம மாற்றிக்கிறோம்ங்கிறாங்க. ஐ எம் நாட் ஏ லேசி பர்சன், நான் லேட்டாக தூங்க மாட்டேன், சரியான நேரத்துக்கு எந்திரிச்சிருவேன், அப்படி என்னை விழித்துக் கொள்வேன் அப்படிங்கிறது 3வது ஸ்டேஜுங்கிறாங்க. 4வது ஸ்டேஜ் டைரக்டாக பாசிட்டிவாகவே பேசுறதுங்கிறது. என்னால் முடியும், இது ஐகான்ல இருந்து ஐ கேன் அப்படி என்று நாம் நமக்குள்ளே சொல்லிக்கொள்வது, நமக்கு முடியும் அப்படிங்கிறத அதை பல வரிகளில் பல வார்த்தைகளில் செய்யலாம். அது வாழ்த்தாக இதுகளையெல்லாம் எழுதி வச்சுக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லா டெக்னிக்கும் நிறைய டெக்னிக் இங்கே படிச்சிருக்கீங்க. அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிறது, நம்மளால் முடியும், நம்ம செஞ்சவங்க தானே அப்படிங்கிற வார்த்தைகள். நான் சொன்ன 10 சொற்றொடர்கள் நெகட்டிவ். எனக்கு இதுக்கு நேரம் இருக்கிறது, நான் இதை முடிச்சுட்டு தான் அதை பண்ணுவேன், நான் இதை முடித்தா நான் முடிக்கிற போது நான் ஒரு விஷுவலைசேஷன்லாம் சொல்கிறாங்க, நான் இதுக்கு பரிசு வச்சுக்குவேன், இது பண்ணிக்குவேன், அந்த மாதிரி நமக்கு பெப் டாக்னு சொல்கிறோம்ல, அது மாதிரியெல்லாம் சில ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுற போது இந்த மூச்சு பயிற்சி இதுகளெல்லாம் வருகிற போது, மூச்சை நிரப்பிக்கொள்கிற போது அதில் எல்லாம் மாற்றம் வருங்கிறாங்க. கைகளை ஒரு மாதிரி இது பண்ணி 2 கையையும் குலுக்கிக்கிற போது இது மாதிரி நமக்குள்ளே ஒரு உணர்வுகள், அதாவது உணர்வுகள் தான்
வார்த்தைகளாக வருகிறது, வார்த்தைகள் செயலாக வருகிறது, செயல் ஹேபிட்டாக வருது. அப்போ இந்த உணர்வுகளையும் இதையெல்லாம் ஒரு கான்சியஸோட, ஒரு விழிப்புணர்வோட நம்ம ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷனான வார்த்தைகளை நமக்கு சொல்லிக்கொள்கிறது போல நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராம் ஆகிறதுக்கு அன்பு அதை மறுபடியும் ரீப்ரோக்ராம் பண்ணிக்கணுங்கிறாங்க. நம்ம சோம்பேறி நம்ம மனசில் இருந்ததை நம்ம மாற்றிக்கொள்ளணுங்கிறா, சோர்வாக இருப்போனுங்கிறத மாற்றிக்கொள்ளணுங்கிறாங்க. இதுகளையெல்லாம் சொல்கிறாங்க. இதுவரை நான் படித்த ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் ஆழ்மனதை பற்றிலாம் நிறைய சொல்கிறாரு. எனக்கு அந்த ஆழ்மனது அதுகளையெல்லாம் அவ்வளவு, அது ஆழ்மனது அல்லது பிரபஞ்ச சக்தி அதெல்லாம் உனக்கு கொண்டு வந்து தரும்னு சொல்கிறாங்க. அது தரலாம், தராமலும் இருக்கலாம், எனக்கு அதுகளில் இது இல்லை. ஆனாலும் நமக்கு நம்ம எண்ணங்களால் ஆனவர்கள் எண்ணங்களை சீரமைத்து கொள்ள வேண்டும். எண்ணங்களில் ஒரு நெகட்டிவான எண்ணத்தை திரும்ப திரும்ப நினைக்கிற போது அது சிந்தனை போக்கே அந்த மாதிரி போயிடுது. நம்ம ஃபீலிங்கு நம்மளே சோர்வாக போயிடுறோம். தளராத மனம் வேண்டும், சலியாத மனம் வேண்டும்னு இதுகளெல்லாம் இது மாதிரி தோத்துற பாடல்கள்லாம் பாடுறாங்க. எனக்கு ஒரு துணை இருக்கிறதுங்கிற போது கொஞ்சம் ஒரு வலிமை இருக்கிறது. அதுகளையெல்லாம் நமக்கு எது துணை அப்படியெல்லாம் பார்த்து அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறது, வாழ்த்து தெரிவிக்கிறது, அதையெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு டாக்காக நமக்கு நாமே சொல்லிக்கொள்கிற போது நமக்கு இவர்கள் உதவினார்கள், அவர்களுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்கிற போது நாம் நிச்சயமாக நன்றியோடு இருப்போம், அவர்கள் திரும்பவும் உதவுவார்கள். இந்த மாதிரியெல்லாம் என்னுடைய இந்த புத்தகத்திலிருந்து நான் பெற்றதையும் நான் அறிந்து கொண்டதையும் உங்களோட பகிர்ந்து கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து, இவ்வளவு நேரம் அருமையாக கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்து, வாழ்த்து தெரிவித்து, அருமையான இதை ஒருங்கிணைக்கிற நண்பர் சேவா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களைய நான் அறியணும்னு விரும்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், கொஞ்சம் நேரம் நம்ம டிஸ்கஸ் மாதிரி பண்ணலாம். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப நல்ல பிரசன்டேஷன் சார். நான் பாயிண்ட்ஸ் எழுதுனேன். சரி, நாட் மை மிஸ்டேக். நான் சில நேரம் சொல்ல மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன் சார். சிலதை ஒத்துக்கிட்டுருவேன் டக்குன்னு, சிலது கொஞ்ச நேரம் ஆகும் எனக்கு ஒத்துக்கிறதுக்கு. அப்புறம் நாளைக்கு பண்றது அது சில விஷயங்கள் தள்ளுறேன், நாளைக்கு பண்றேன், ஆனா நாளைக்கு பண்ணவே மாட்டேங்கிறேன், அது எனக்கே நல்லா தெரியுது. அப்புறம் இது பண்ண முடியாதுன்னு சிலது இருக்கும் சார் என்கிட்ட, அது நான் ட்ரையே பண்ணாம பண்ண முடியாது அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு காரணம், சிலதுக்கு நானே ஒரு காரணத்தை உருவாக்கி இந்த காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்பப்போ குறைக்கிறேன், சில நேரம் பண்றேன், அது எனக்கு நல்லா தெரியுது. டைம் இல்ல அப்படி சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு நிறைய டைம் இருக்கு. இருக்கோ இல்லையோ நான் பண்ணணும்னு நினைக்கிறது கண்டிப்பா பண்ணுவேன். அது நிறைய பேர் என்ன கேட்பாங்க, உனக்கு எப்படிதான்மா வீட்டுல வேலையே இருக்காதா? எனக்கு வேலையெல்லாம் இருக்கும், பட் நான் பண்ணுவேன், எனக்கு பிடிக்கிறத நான் கண்டிப்பா பண்ணுவேன். அப்புறம் காரணம் சொல்றது சார், இதுக்காக நான் இதை பண்ண மாட்டேன், அந்த மிஸ்டேக்கும் நான் பண்றேன். சோ நான் இது நிறைய மாத்திக்க வேண்டியது இருக்கு, நான் மாத்திக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நல்ல பிரசன்டேஷன். எல்லாரும் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அந்த ஆர்டர்ல நான் கால் பண்றேன். ஹரிஹரன் சார் நீங்க பேசலாம். ஐயா வணக்கம், நான் என் பேர் ஹரிஹரன், நான் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. நீங்க பேசுனதுல ரொம்ப நான் ஆரம்பத்துல கேட்டிருக்கேன், இருந்தாலும் நீங்க பேசுனதுல கடைசியா பேசுனது மிகவும் என்னை ஈர்த்தது. உணர்வுகள் தான் வார்த்தையாகிறது, வார்த்தைகள் தான் செயலாகிறது, செயல்கள் தான் வாழ்க்கையாகிறது. அப்ப நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம உணர்வு தான் நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வருது. இது ரொம்ப டச்சப்பா இருந்தது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த 10 விஷயத்துல பேசும்போது முதல்ல சொன்னது இது எனது தவறல்ல அப்படிங்கிறது. ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு குரு கூட இதே சப்ஜெக்ட் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய குரு மிக எளிமையான ஒரு சின்ன கதை சொல்லி எனக்கு விளக்குனாரு. அதை நீங்க சொல்லலாம். சொல்லுங்க. 2 குடும்பம் சார், 2 குடும்பத்துல கணவன் மனைவி இருக்காங்க. 2 கணவனுடைய வயதும் ஒன்னேதான், 2 மனைவியினுடைய வயதும் ஒன்னேதான். இதுல முதல் 2 பேரும் ஒரே மாதிரியான வேலைகள் தான் பாக்குறாங்க. முதல் கணவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே வீட்டு கதவை திறக்கிறாரு. திறக்கும் பொழுது ஒரு காபி கோப்பை
கதவு பக்கத்துல இருக்கு, அதை தட்டி விட்டுட்டாரு. அந்த காப்பி கீழே விழுந்துச்சு. அது கீழே விழுந்த அந்த சத்தத்தை கேட்டு மனைவி வெளியில வர்றாங்க. வெளியில வந்தானே, உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு என்ன காப்பி தட்டி விட்டுட்ட அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஏன் நான் வர்றேன்னு உனக்கு தெரியாதா? நான் வர நேரத்துல நீங்க கதவு கிட்ட வைப்பியா? நீ எதுக்கு நீங்க வச்ச? உங்களுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, அறிவு இருக்கா அப்படின்னு அவரு சொல்றாரு. 2 பேருக்கும் அப்படியே சண்டை முத்துது. அது முத்தி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து 2 கதவு இருக்கு. 2 கதவுல 2 பேரும் திறந்து 2 கதவு உட்காந்துட்டு கண்ணத்துல கை வச்சு அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இதே அவங்களுடைய இன்னொரு இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க போறாங்க. அதே சம்பவம் அங்கேயே நடக்குது. அந்த கதவு வந்து அவர் திறக்கிறாரு, காப்பியை கொடி விட்டுச்சு, அதை கொட்டிடுச்சு. அப்ப உடனே வந்து அந்த கணவர் சொல்றாரு, அந்த ஒரு மனைவியோட பேர் ஏதோ ஒன்று நம்ம பேசிட்டோம், சித்ரா அப்படின்னு வைங்களேன். சித்ரா, ஐ எம் சாரி 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 அப்படி. என்னங்க நீங்க எதுக்கு இவ்வளவு சாரி சொல்றீங்க? நான் தான் என்ன வந்து இங்க வச்சுட்டேன் தெரியாம. நீங்க வர நேரம்னு எனக்கு தெரியும், ஆனா வந்து அதை கவனம் இல்லாம நான் இங்க வச்சுட்டேன். இல்ல சீதா, நான் தான் வந்து தவறமெல்லாம் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க, நான் தான் தவறு பண்ணிட்டேன்னு அவங்க மனைவி சொல்றாங்க. இவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, இல்ல நான் தான் தவறு பண்ணிட்டேன், நான் தான் பார்த்து வந்திருக்கணும். நீங்க மாதிரி நீ காலையில இருந்து பாரு, நீ என்னைய தாட்டி விட்டு அனுப்பிச்சு விட்ட, அதுக்கப்புறம் நீ வீடு துடைச்சிருப்ப, அதுக்கப்புறம் நீ துணி துவைச்சிருப்ப, அப்புறம் காய் போட்டிருப்ப, காலையில இருந்து ஓய்வு இல்லாம வேலை செஞ்சுட்டே இருக்க. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இது இருக்கும், ஆனா நான் தான் கவனமா வந்திருக்கணும் அப்படிங்கிற அவர் சொல்றாரு. சரி விடுங்க, காப்பி கொட்டிருச்சு, தொடச்சிடலாம் அப்படின்னு அவர் தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. இவங்க மாப்பு எடுத்துட்டு வர்றாங்க, இதை தொடச்சிட்டாங்க. ஒரு ஜாலி மூடுக்கு வந்துட்டாங்க. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம வந்து வெளியில போலாம், நம்ம போய் வெளியில இன்னைக்கு டின்னர் சாப்பிட்டதுனால வெளியில வரும்பொழுது பார்த்தோம்னா பக்கத்து வீட்டுல இவங்க 2 பேரும் கச்சத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் வரும்போது அந்த 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 சண்டை போட்டுட்டு வந்த மனைவி உட்காந்துருக்க. அப்புறம் இவங்க கிட்ட பேசுறாங்க, என்ன ஏன் இவங்க 2 பேரும் ஜாலி மூட்ல போறீங்க, என்ன இது அப்படின்னா. நானே இவர் வந்தாரா, வரும்போது காப்பி கொட்டிருச்சா, அப்புறம் எங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சா, நாங்க அப்படியே ஜாலி மூடுக்கு போயிட்டோமா அப்படின்ட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 வீட்டுல நடந்தது ஒரே சம்பவம் தான். அவரு வர்றாரு, காப்பி தட்டி விட்டுருச்சு, இங்கே வர்றாரு, எதுவும் காப்பி தட்டுச்சு. ஆனா வந்து அவங்க வந்து நான் இது எனது தவறல்லான்னு இவங்க சொல்லும் பொழுது அவளை அது பெரிய பிரச்சனையாகி ஒரு முகாமரம் வெடிச்சிருச்சு. ஆனா இது வந்து நான் தான் செய்த தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க வந்து ஒரு ஜாலி மூடுக்கு போயிட்டு இந்த மாதிரி போயிட்டான். இந்த கதையை எனக்கு வந்து ஒரு 10 மாசம் எனக்கு குருஜி சொன்னாரு. மிக அருமையாக இருந்தது. இப்ப நீங்க சொன்னது ரொம்ப ஒரு ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்தீங்க. மிக்க நன்றி. அருமை அருமை. மற்றவங்க சொல்ல லாவண்யா ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. ஒரே ஒரு இது என்னன்னு தெரியலனாங்க, அது எனக்கு சோர்வாக இருக்கிறது, ஐ ஃபீல் டல், ஐ ஃபீல் லேசி. அதாவது உணர்வை சொல்கிறான் அவன். ஒரு இது என்ன, ஐ எம் டல் அப்படின்னு நம்ம நினைச்ச ஆரம்பித்தோம்னா, நம்மளே நம்ம பலவீனமாக இருக்கோம்னு நினைக்க ஆரம்பித்தா நம்ம எப்படி அதை பலமாக இருக்க முடியும்? தன்னால் பலவீனம் கூடிற. அதனால் ஒருபோதும் நான் பலவீனமாக இருக்கிறேன்னு நினைக்காம ஐ எம் குட் அப்படின்னு நினச்சிட்டு வேலையை தொடங்குங்கிறாங்க. தொடங்க ஆரம்பிச்சிட்டோம்னா பலவீனம் போயிடும்ல. அதாவது எரிச்சலாக இருக்குங்கிறத அதை எழுதிட்டிய, எனக்கு சோர்வாக இருக்கிறது அப்படிங்கிறத இருக்கக்கூடாதுங்கிறது தான். அதாவது நம்மளே ஃபீல் பண்ணிக்கிறது, நம்மளே நமக்கு சொல்லிக்கிறது. நிறைய இடத்துல சொல்லிக்கிறான், சோர்வாக இருக்கப்பா, ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்குது. ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தா தன்னால் ஒரு நல்ல ஒரு படம் பார்த்துட்டான், ஒரு இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டல்னஸ் போயிடும்ல, தன்னால் போயிடுதில்ல. அப்போ ஒரு பிள்ளை வந்து நமக்கு பிடித்தமான சின்ன குட்டி பொண்ணு வந்து தாத்தான்னு சொல்லி நம்மளோட விளையாட ஆரம்பிச்சிச்சுன்னா என்னுடைய சோர்வு போயிடுது, அது பின்னாடி ஓடுறேன்லண்ணா. அப்போது இந்த சோர்வாக இருக்கிறதுன்னு என்னைக்கு சொல்ல ஆரம்பித்தோமோ அப்போ சோர்வாகவே போயிடுறோங்கிறார். ஒருபோதும் சோர்வாக இருக்கிறேன், ஐ ஃபீல் டல்னு சொல்லாதீங்கிறார். மகிழ்ச்சி. அடுத்தவங்க யாராவது சொல்லுங்க. அருமை. தேங்க்யூ சார். மல்லிகா மேம் நீங்க பேசுங்க. மல்லிகா மேம். குணசேகரன் சார் நீங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் போல நீங்கள் அற்புதமாக பேசினீர்கள், மிகவும் அழகாக இருந்தது. அந்த புத்தகத்துல ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா அதுல முழுமையா படிக்கிறதுக்கு டேக் டைம், அந்த முழுமையா படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம். நீங்க இப்ப சொன்ன ஆர்டரை வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா ஏறக்குறைய அந்த தவறுகள் நம்ம இப்ப சமீப காலத்தில் இவ்வளவு படிச்சிருந்தும் அந்த புத்தகத்திலிருந்து தெரிந்திருந்தும் இன்னும் அந்த தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது ஒரு ரிவிஷன் மாதிரி ஆயிடுச்சு. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி 2 விஷயம் அதுல நான் சொல்ல விரும்புறேன். இந்த ஷேர்ட் எம்ஸ்டர் வந்து அவருடைய சீரீஸ் எல்லா புக்ஸ் நான் வச்சிருக்கேன். அவருடைய சீரீஸ் எல்லா புக்கும் வச்சிருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் சாய்ஸஸ் ஒரு புக், அது எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகம். அதுல அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு, நான் ஒரு புக் எழுதணும், அந்த புத்தகம் வந்து ஒரு
உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். ஆனா அது செல்ஃப் ஹெல்ப் புக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் சிரிச்சிடுறாங்களா? இதே செல்ஃப் ஹெல்ப் புக்கு உலகத்துல 1000 கிடக்குது, நீ வேற தனியா எழுதி நீ வேற அது பப்ளிஷ் பண்ணி அது 70 மொழியில வேற மொழிபெயர்ப்புன்னு வேற சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே அந்த டாக் இவர் அப்படியே வந்து ஒரு ஓரம் வச்சுட்டு இவர் என்ன பண்ணாரு, இது அதை நம்ம கேட்டிருந்தா நம்ம மண்டை குழம்பி போயிட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த டாக் ஒரு ஓரமா வச்சுட்டு இவர் ஒரு முடிவு பண்ணிடுறாரு, நம்ம ஒரு புக் எழுதுவோம், அது ஒரு அதாவது இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புக் தான் எழுதுவோம், ஆனால் உலகத்துல இருக்க 70 மொழிகளில அது மொழிபெயர்க்கணும், ஒரு 60 மொழிகள் மொழிபெயர்க்கணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி ஒரு எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு தனித்தீவுக்கு போயிடுறாரு. அந்த தீவுல யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் இருக்காரு, ஒரு கரண்ட் கொஞ்சம் இருக்கு. போயிட்டு என்ன பண்றாரு, ஒரு ஃபர்ஸ்ட் 1 மாதம் வந்து சும்மாவே போறது வர்றது இப்படிதான் இருக்கு. அங்க இணையம் கூட கிடையாது, ஒரு அது தட்டச்சு செய்யறதுக்கு ஒரு எந்திரம் மட்டும் இருக்குது, ஒரு லேப்டாப் மட்டும் வச்சிருக்காரு, ஆனா அது இணையம் கிடையாது. திடீர்னு மைண்ட்ல ஒரு ஐடியா ஃபிளாஷ் ஆகுது. உடனே கட நடிக்கிறாரு. ஏறக்குறைய ஒரு புத்தகத்துடைய முழுவதும் எழுதி முடித்து விட்டு அப்புறம் நேரா அந்த ஊருக்கு வர்றாரு, அதை பப்ளிஷ் பண்றாரு. அந்த பப்ளிஷ் பண்ணிட்டு அது புக் பப்ளிஷ் ஆயிடுது, ரொம்ப பாப்புலர் ஆயிடுது. அப்புறம் அந்த தமிழ் பப்ளிகேஷன் வருது. அந்த தமிழ் பப்ளிகேஷன் வரும்போது சொல்றாங்க, அந்த இது தமிழ்ல பப்ளிஷ் ஆகும்போது அவர்கிட்ட சொல்றாங்க, இது வந்து நீங்க சொன்ன 70வது மொழி பதிப்பு, அது 70-60 மொழி பதிப்புன்னு சொல்றாரு. இவர் மட்டும் அவர் அன்னைக்கு அவங்க நண்பர்கள் சொன்னது மட்டும் கேட்டிருந்தாருன்னா அந்த மாதிரி ஒரு செல்ஃப் டாக் புக்கு யாருக்கும் கிடைச்சிருக்காது. அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன நண்பர்கள் ஆமாம் நிஜம், ஆமா உனக்கு நிறைய புக் இருக்கு, செல்ஃப் ஹெல்ப் புக் இருக்கு நம்ம மட்டும் நினைச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி புத்தகமே நமக்கு வந்திருக்காரு. ஆனா அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இவருடைய செல்ஃப் டாக்ல நான் எழுதணும், 70 மொழிகள் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. கரெக்டா தமிழ் புத்தகம் அந்த 70வது மொழி அப்படின்றது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இவருடைய எல்லா புத்தகங்களும் ரொம்ப அற்புதமா இருக்கும். என்கிட்ட ஒரு 10-15 புத்தகங்கள் பக்கம் இருக்கு நினைக்கிறேன். இதுல ரொம்ப டாப்னு சொன்னா இந்த புத்தகம் சொல்லலாம், இஸ் ஆத்தர் ஆஃப் செல்ஃப் டாக். இதுல வந்து இது எப்படி செல்ஃப் டாக் இருக்கணும்னே அவர் சொல்றாரு. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இது சுவைப்பட சொன்ன வினைக்கேத்தன் ஐயா அவருக்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். மங்கை மேம், நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே அருமையா இருந்தது சார். இது என்னுடைய தவறு இல்ல அப்படின்னு சொல்றது, நம்ம எது செஞ்சோமோ அது தப்போ தவறோ அதை நம்ம சரி பண்ணின்னு நேரா எல்லாத்தையும் செஞ்சா நமக்கு வந்து நன்மையே இருக்கும். இந்த நாளை செய்யலான்றது எனக்கு கூட பிடிக்காது. அது எத்தனை மணியா இருந்தாலும் ஒண்ணு ஆரம்பிச்சா அதை முடிச்சிடணும், இன்னைக்கு இதை முடிக்கணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டேன்னா, இன்னைக்கு நான் ஒரு புக்ல ஒரு 100 பேஜ் இருந்து காலையில ஆரம்பிச்சேன், முடிச்சிட்டேன். அத மாதிரி அதை இன்னைக்கே செஞ்சிடும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத மாதிரி படிச்சு முடிச்சேன். இது சரியில்லை அது சரியில்லைன்றதும் அது வந்து ஒருத்தவங்க பார்த்து சொல்றப்ப அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்றதுக்காவது நம்ம ஒப்பீனியன் கூட அப்புறமால சொல்லிக்கலாம். ஆனா ஓப்பனா அந்த இடத்துல சொல்றது அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு சொல்லலாம் அப்படின்றது. நேரம் இல்லைன்னு சொல்றதும் அதையும் நான் ஏத்துக்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சிடணும் அப்படின்னா அப்படியே பிஸியாவே வச்சுப்பேன். காலையில 5 மணிக்கு எழுந்துச்சுன்னா நைட்டு 10 வரைக்கும் எவ்வளவு முடியுதோ அது எல்லாத்தையும் செய்வேன். நல்லா இருந்தது சார், அருமையா இருந்தது. சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸா ஏதாவது கேட்டுக்கிட்டே செஞ்சுட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அது நம்மள எனர்ஜெட்டிக்காவே வச்சுக்கும். அப்புறம் வயசாயிடுச்சு நம்மளால முடியல அது அப்படி இப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லக்கூடாது. நம்மளால முடியும், நம்ம எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாலே நம்ம மைண்டும் உடம்பும் இளமையாவே இருக்கும் அப்படின்னு நான் இப்ப ரீசெண்டா எங்கேயோ கேட்டேன். அத மாதிரி நமக்கு அதாவது எப்பயுமே நம்ம என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே செஞ்சுட்டே இருக்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி எப்பயுமே காலையில இருந்து செஞ்சுட்டே இருக்கேன். எல்லாம் அருமையா இருந்தது சார். இந்த புக்கு தமிழ்ல இருக்குன்னு சொன்னாங்க சார். அந்த புக்கு நேம் சார் குணா சார் சொன்னாங்க. எனக்கு சொல்றீங்களா தமிழ்ல என்ன புக்? குணா சார் சொல்லுங்க ப்ளீஸ், அல்லது டைப் இதுல போடுங்க. மெசேஜ் பண்ணீங்கன்னா கூட ஓகே. வெற்றி அது மட்டும் புரிஞ்சது, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. தமிழ்ல இருந்தா நான் அதை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அருமையா இருந்தது சார், ரொம்ப நன்றி. 10 பாயிண்டும் அருமையா இருந்தது. மகிழ்ச்சி. ரெட் ஃபோர்ட்ல போடுறோம் மறுபடியும் அவர்கிட்ட. மேடம் அவங்க சொன்னது வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும் சுய பேச்சு அந்த புத்தகத்தோட தமிழ் பெயர். வெற்றிக்கு வழிவகுக்கும் சுய பேச்சு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ மங்கை மேம், தேங்க்யூ சந்தோஷ்.
கோலப்பன் சார் நீங்க பேசுங்க. வணக்கம். வணக்கம் 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 சொல்லுங்க. 3 நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம், பேசுறோம். மன்னிக்கவும். உங்களுடைய வழக்கமான ஒரு இன்னைக்கு இருந்தது நல்லாவே இருந்தது. இதை நான் பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன்னா, இது அப்படியே நீங்க பாசிட்டிவா ஃபாலோ பண்றதா நீங்க இப்படி இருக்கீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சு எனக்கு சோர்வா இருந்து கட் பண்ணிட்டீங்க இல்லையா, நீங்க வந்து ரிட்டையர்ட் பர்சன் பட் நாட் டயர்டு மேன் இல்லையா? தேங்க்ஸ். சோர்வாக சொல்றப்ப நீங்க ரிட்டையர்ட் பட் நாட் டயர்டு. அதனால இந்த அளவுக்கு நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நோ டைம் சொன்னீங்க. அது வந்து சேவைப்படம் சொன்ன மாதிரி சேவைப்படம் எவ்வளவோ வேலைக்கு நடுவுல இதை நல்லாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. இந்த மாதிரி ஐகான் ஒன்று சொன்னீங்க, என்னால் முடியும். நான் கூட என்னுடைய ட்ரைனிங் கிளாஸ்ல சொல்றது உண்டு, என்னால் முடியாது யாராலும் முடியாது, யாரால் முடியாது என்னால் மட்டுமே முடியுங்கிற எண்ணம் வந்து இருந்தாதான் நம்ம எதுவுமே ஜெயிக்க முடியுங்கிறது. நம்ம தள்ளி போடுதல் நாளை நாளைங்கிறதுல இல்ல. நானும் ரொம்ப நாளா வரணும் தள்ளி போட்டேன். இன்னைக்கு தள்ளி போடக்கூடாதுன்னு பார்த்தேன். கரெக்டா அந்த பாயிண்ட் அதுக்கு வந்துருச்சு ஜாயின் பண்ணதுக்காக. ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடிக்கடி வரேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி. தேங்க்யூ கோலப்பன் சார். சோலைமலை சார் நீங்க பேசுங்க. சார் குட் ஈவினிங். ரொம்ப அருமையான பேச்சு. இந்த 8வது பாயிண்ட் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? சொல்றேன். சோர்வாக இருக்கு, அதுக்கு அடுத்த பாயிண்ட் அதிர்ஷ்டத்தால் நடந்தது. ஐ ஹவ் டன் இட் பிகாஸ் ஆஃப் லக். அதிர்ஷ்டத்தால் நடந்ததுன்னு என்னைக்கு நம்ம முடிவு பண்ணமோ அன்னைக்கு நமக்கு உதவுனவுகளையெல்லாம் நம்ம மறந்துட்டோம்னு அர்த்தமா. நம்மளுடைய முயற்சியை விட்டுட்டோம்னு அர்த்தம். முயற்சிக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கலைன்னு அர்த்தமா. எதுவுமே லக்கால நடக்காது. அடுத்த வீட்டுக்காரன் வேணும்னா சொல்லுவேன் இவனுக்கு லக்கால இது நடந்துச்சுன்னு. ஆனா அதிர்ஷ்டத்தால எதுவுமே நடக்காது. நம்ம முயற்சி அதுல இருக்கு. நம்ம முயற்சியை டோன்ட் பிலிட்டில்ங்கிறாரு, அதை குறைச்சிடாதேங்கிறாரு. நம்ம முயற்சிக்கு கிரெடிட் கொடுக்கணும், நமக்கு உதவுனவர்களுக்கு கிராட்டிடியூட் கொடுக்கணும், அவங்களுக்கு நன்றி செலுத்தணும், நன்றியாக இருக்கணும். அப்போ எப்படி பேசிக்கணும், நான் நன்றியாக இருப்பேன், அவங்க எனக்கு உதவுனாங்க, அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எதுவுமே லக்கால நடக்காது. எதுவுமே ரைட். அதாவது நான் இந்த 10 பாயிண்ட்டையும் பார்த்தேன் சார். அதாவது எப்படின்னா ஒரே ஒரு வேர்டு எல்லாத்தையுமே சொல்ல நான் விரும்பல. ஏன்னா ஒரே ஒரு வேர்டுல அதை அடிச்சிடலாம்னு இருக்கேன். எப்படின்னா இப்போ நீங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் என் மைண்ட்ல ஹிட் ஆச்சுன்னா ஐ ஹாவ் மெனி கொஸ்டின்ஸ். இது வந்து ஹார்ட்ல ஹிட் ஆச்சு. அப்படியே ஒரு அமைதி எனக்கு இருக்கு. அமைதி மீன்ஸ் அக்செப்டட் ஆல். அதுதான் மீனிங். அமைதி மீன்ஸ் வாவ் இப்படியா. இப்ப எதுவுமே அதாவது சொல்லுவாங்க ரியலா நெகட்டிவா எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு வேர்டா நீங்க பிரிச்சு சொன்னதுல எனக்கு ஹார்ட்ல ஹிட் ஆச்சு. ஐ ஹேவ் நோ क्वेश्चंस. அப்படியே அமைதி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி. தேங்க்யூ கோலப்பன் சார். சொல்லுங்க ஹரிஹரன் சார். சோலைமலை சார். சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசக்கூடாது, நம்ம பாத்துறோம். இது என்ன தவறு இல்லை, நாளை செய்யலாம் சொல்லக்கூடாது, என்னால முடியாது சொல்லக்கூடாது, இது சரியில்லை சொல்லக்கூடாது, நேரம் இல்லை சொல்லக்கூடாது, எரிச்சலா இருக்கு சொல்லக்கூடாது, நமக்கு சோர்வா இருக்குன்னு சொல்லக்கூடாது, அதிர்ஷ்டம் நாள் தான் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது, இது இருந்தாலும் செஞ்சிருப்பேன் இல்லை இதுல செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பேசி சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் சார் இப்போ என்னால முடியும் ஆனா அது செய்ய முடியல அப்படி இருந்தாலும் அதுவே நெகட்டிவ் தான் சொல்றாரு. அது ரெண்டாவது கரெக்ட். இது முடியாதுன்னு நினைக்கிறது, ரெண்டாவது முடியும் ஆனா முடியலைன்னு நினைக்கிறோம்ல, அதுவே நெகட்டிவ் தாங்கிறார். மூன்றாவது பாசிட்டிவான, அதாவது என்ன வார்த்தைனா, நான் லேட்டாக தூங்க மாட்டேன், ஐ எம் நாட் ஏ லேசி பர்சன், இப்படியெல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிற போது நம்ம மூளைக்கு உடன்பாடு விஷயங்களை சொல்கிறோங்கிறாங்க. இது கம்ப்ளீட் உடன்பாடு இல்லை. நான் லேட்டாக தூங்க மாட்டேன், ஐ எம் நாட் ஏ லேசி பர்சன், என்னால் முடியும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தோம்னா நான் இந்த மாதிரி சோம்பேறி இல்லை
அப்படியெல்லாம் நினைக்க ஆரம்பித்தோம்னா நான் உற்சாகமானவன் அப்படி நினைக்கிறது 2வதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டதுங்கிறாரு. அப்புறம் இதை தான் சொல்ல ஆரம்பிக்கணுங்கிறாரு. ஐ எம் நாட் எ லேட்ஸி பர்சன், நான் லேட்டாக தூங்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பாசிட்டிவான பர்சன், நான் உடனே செய்ய ஆரம்பிப்பேன் அப்படின்னு அர்த்தம். அதை தொடங்குறது 3வது ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி 4வது ஸ்டேஜில் தான் யூ கேன்ங்கிறத சொல்கிறாங்க. ஐ கேன், நான் முடியும், நான் செஞ்சுருக்கேன், முன்னாடி வெற்றி அடைஞ்சிருக்கேன், அப்படியெல்லாம் நினச்சி பார்க்குறது. வேறு ஏதாவது குணா சார் இதுக்கு ஆட் பண்ண விரும்புகிறீங்களா? ஏதாவது அந்த மாதிரி? சார் அவர்களுக்கு வணக்கம். வாங்க மது சார், வணக்கம். ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நீங்க ஒரு சிறந்த ஆசிரியர் பண்றீங்க. அதாவது நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம நடைமுறை வாழ்க்கையில டெய்லி டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ற விஷயங்கள் தான் எல்லாமே. ஆனா இதெல்லாம் நம்ம கடந்து நம்ம வெற்றி பாதைக்கு நம்ம நடந்து வரோம். இந்த வெற்றி இப்ப கூட கொஞ்ச நேரம் முன்னாடி நான் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு சோர்வா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அப்ப இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வினய் தீர்த்தான் சார் கிளாஸ் இருக்கிற, நம்ம உற்சாகமாக அட்டென்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க, உற்சாகமாக இருப்பதுக்கு என்ன வழினா, ஏற்கனவே உற்சாகமாக இருப்பது போல் நினைத்து கொண்டு நிமிர்ந்து உட்காருங்கள், நீங்க உற்சாகமாக மாறிவிடுவீர்கள் என்று சொல்றாங்க. அது மாதிரி அந்த உற்சாகத்தை வரவழைத்து நீங்க உற்சாகமாக பேசினதை கேட்டோம். நீங்க அந்த 70 வயசுல சிறப்பா அதை நடத்தி கொண்டு வரீங்க. உங்களுக்கு மனமார்ந்து பார்த்துக்கோ. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்றதை விட நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரும்போது அவங்க லைஃப்ல ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வரதுக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும். நம்மளுக்கும் இது ஒரு நடைமுறை வாழ்க்கை இருந்தா கூட நம்ம ஒரு பாதையை கடந்து வந்துட்டோம். இது அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம ஒரு பொறுப்பா சொல்லி கொடுக்கும் போது அது அவங்களோட டெவலப்மெண்ட் இருக்கும். இது உங்களை மனமாற வாழ்த்துக்கிறேன். வாழ்க்கை வளப்படும். மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. செங்கோ சார், நீங்க பேசுறீங்களா?